எங்கே பார்த்தாலும் குஃபிஜன் 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 குஃபிஜன். சரி என்னதான்டா அப்படியே ஒரு கண்டென்ட் போடுறாருன்னு பார்த்தா ஊரில் இருக்கிற மெயின் போர்டு ஆட்டக்காரனெல்லாம் கூட்டின்னு வந்து ஆட விட்டுனுக்கிறாரு. ஆட விட்டுருக்காருன்னா சண்டை இல்லை, தோக்கச்சி டான்ஸ் ஆட விட்டுனுக்கிறாரு. அதுலேயும் ஜிஸ்டனிக்ஸ் எல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை. நானும் ஒரு காலத்தில் பெரிய செஸ் பிளேயர் தான், பெரிய செஸ் பிளேயர் தான். 1000 ரேட்டிங்லாம் வச்சுருந்தா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அந்த அக்கௌண்ட்டு டெலீட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம ஒரு செஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். என்கிட்ட லேப்டாப் இல்லாததுனால என் தம்பி மொபைலில் ஓப்பன் பண்ணி விளையாடி நிற்க போகிறேன். முதல்ல செஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கூஃபிஜனுக்கு 1v1 போட்டி கூப்பிட போகிறோம். வேம்புலி நான் கிளிக்கிறேன்டா. chess.com டவுன்லோட் பண்ணியாச்சு. இனிமேல் சைன்அப் கொடுத்து மொத்தமாக லாகின் பண்ண போகிறேன். கூஃபிஜன் புதைச்சி வச்சிருந்த ஒரு பெரிய பிளேயரை வெளில கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி நீ நான் பார்த்துடலாம். மொத்தம் வச்சு பயங்கரமாக வச்சுக்கிறோம். கூஃபிஜன் 1v1 ரெடியாக இருக்கு. ஊரில் இருக்கிற மெயின் போர்டு ஆட்டக்காரன் எல்லாரையும் டான்ஸ் ஆட விட்டுனுக்கிறல்ல, இன்றைக்கி நான் உடனே டான்ஸ் ஆட விட்றேன். ஜோக்ஸ் அப்பார்ட், ஆனால் இதில் உண்மையாகவே சொல்லி ஆகணும். இத்தனை வருஷம் தமிழ் கம்யூனிட்டியில் இத்தனை செஸ் பிளேயர்ஸ் வந்து அதுவும் சோஷியல் மீடியாவில் அலைவாக இருக்காங்கன்னு தெரிய வந்ததுக்கு காரணமே கூஃபிஜன் தான். அதே மாதிரி நிறைய பேர் இப்போ செஸ் ஆட காரணமே கூஃபிஜன் தான். ஒன்றும் இல்லை, அவரை தோக்கடிக்கணும்னு ஆரம்பித்து அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லோரும். இதுக்கு நிஜமாலே கூஃபிஜனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். 1:30 மணிக்கு நான் கூஃபிஜனுக்கு 1v1 மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். 25th January சண்டே, ஞாபகம் வச்சுக்கோங்க.